நம்ம ஒரு முட்டை கிரேவி செஞ்சுக்கலாம். முட்டை கிரேவி செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு, கடுகு, உளுந்து போட்டுட்டு ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இந்த பக்கம் தக்காளி ஒரு 4, 5 அரைச்சி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 10 முட்டை பார்த்துக்கோங்க. முட்டை கடையில் வாங்கிட்டு வந்தேன். வெள்ளிக்கிழமை தான் முட்டை வரும் போல், எனக்கு தெரியாது. நான் இன்றைக்கி யதார்த்தமாக மார்க்கெட்டுக்கு போனேன் காய் வாங்க. அப்போ வந்து 10 முட்டை 53 ரூபான்னு சொன்னாங்க. நான் 10 முட்டை வாங்கிட்டு வந்துட்டேன் பார்த்துக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயம் பாருங்கள், தக்காளி அரைச்சி விட்ட தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள், குழம்புத்தூள் தான் போட போகிறேன், வேறு எதுவுமே போடல நான். அதுக்கப்புறம் முட்டை உடச்சி ஊற்றி குழம்பு மாதிரி வச்சிடலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா நான் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் போல் குழம்புத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த முட்டை குழம்பு பார்த்திங்கன்னா சிம்பிளான முட்டை குழம்பு தான். நம்ம மிக்சியில் அரைச்சால தக்காளி சேராத ஒரு தண்ணி கழுவி விட்டுக்கலாம், அவ்வளோதாங்க. இது நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி, தேவையான தண்ணி விட்டுட்டு முட்டையை உடச்சி விட்டோம். சூப்பரான முட்டை குழம்பு. இந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வச்சுக்கிட்டோம். ஏன்னா கொதித்து நல்லா மசால் வடை போகணும், கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கணும். அதனால் கொதித்த உடனே மசால் வடை போகணுன்னு அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள் குழம்பு நல்லா எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள். நம்ம மசாலா பார்த்திங்கன்னா குழம்புத்தூள் சூப்பராக இருக்கும். யாருக்கு தேவையோ கமெண்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆமாங்க, சூப்பராக இருக்கும். சாம்பார் தூள், குழம்புத்தூள் எல்லாமே நல்லாயிருக்கும். இது மீன் குழம்புக்குலாம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் குழம்பு நான் எல்லாத்துக்குமே ஒரே குழம்புத்தூள் தான் போடுவோம். இதில் பட்டை லவங்கம் மட்டும் அரைச்சி போட மாட்டேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து எல்லா குழம்புக்கும் போடுறதுனால. சப்போஸ் நான் கத்திரிக்காய் கூட்டு கூட போடுவேன். இப்போ நம்ம கொஞ்ச நேரத்தில் ஒரு நிமிஷத்தில் நல்லா கொதிச்சு வந்த உடனே முட்டை உடச்சி ஊற்றி சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ கை ஃப்ளேமில் இருக்குது. இப்போ பாருங்கள், நைட்டு போட்ட சப்பாத்தி தாங்க மீதி விழுந்துருச்சு. அதனால் ஒரு 3 சப்பாத்தி மீதி இருக்குது. சூப்பராக இருக்கும் நைட்டு போட்ட சப்பாத்தி. அதனால் அதையே வந்து முட்டை குழம்பு போட்டுக்கலான்னு விட்டாச்சு. இப்போ பாருங்கள், நான் வந்து 1 கிலோ கொய்யாப்பழங்க. எங்கள் பக்கம் பார்த்திங்கன்னா 60 ரூபா தான். இன்னொரு கொய்யாப்பழம் பெருசாக எடுத்து சாப்பிட்டாங்க. இப்போ அது போக பார்த்திங்கன்னா 3 இட்லி நமக்கு 3 இட்லி பார்த்திங்கன்னா வாங்கினேன். ஏன்னா சப்பாத்தி பத்தாது இல்லையா, அதனால் 3 இட்லி வாங்கிட்டேன். முட்டை பாருங்கள், நான் உடச்சி ஊற்றிருக்கேன். இந்த பக்கம் பாருங்கள், சிம்மில் தான் வச்சுருக்கேன். இது பாருங்கள், சூப்பராக தனித்தனியாக இருக்கா முட்டை. இந்த பக்கம் அப்படியே தனியாக இருக்கும். நீங்கள் சிம்மில் வச்சுருங்க, சூப்பராக அப்படியே இருக்கும். இந்த பக்கம் பாருங்கள், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம லேசாக ஒரே ஒரு நிமிஷம் வச்சுட்டு அப்படியே இறக்கிறோம். சூப்பரான முட்டை கிரேவி நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் நேற்று போட்ட சப்பாத்தி, நைட் போட்ட சப்பாத்தி சூடு பண்ணிட்டுருக்கேன். நம்ம வீட்டில் சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. முட்டை குழம்புனே வச்சுக்குவோம். ஆமாம், கொஞ்சம் குழம்பு மாதிரி தான், மத்தியானத்துக்கு சேர்த்து தாங்க. ஆமாம், சும்மாலாம் வைக்க மாட்டேன் நான். ஆமாங்க, ஏதோ ஒரு நேரம் வச்சா நம்ம சாப்பிட்டுக்கலாம். நம்மனா அப்படியெல்லாம் பெரிய இதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா நம்ம நான்வெஜ் பெரும்பாலும் எடுக்க மாட்டோம். அதனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எதுனாலும் ஒன்று தானேங்க எப்படி. ஆமாம், எனக்கு அதுதான் பிடிக்கும். இந்த பக்கம் சப்பாத்தி சாப்பிட்லாம் வாங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் முட்டை கிரேவி ஆஃப் பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க. சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேன். சூப்பரான பாருங்க முட்டை குழம்பு. ஏன்னா மத்தியானத்துக்கு தேவை அப்படின்னா நம்ம குழம்பு வச்சு தானே ஆகணும். அதனால் சேர்த்தே வச்சுட்டேன். ஆனால் இதில் நான் தேங்காயெலாம் ஊற்றலை, பார்த்துக்கோங்க. சூப்பரான நம்ம வீட்டில் காலையில் நைட்டு போட்டு சப்பாத்தியும் முட்டை குழம்பும் ரெடி ஆயிடுச்சு.